கொசு இருக்குல்ல கொண்டு அந்த கொசுக்குள்ள யானை ஒரே உயிர் தான், நம்மளுக்கும் ஒரே உயிர் தான். ஒரு எறும்பு போய் கிடைச்சா செத்து போயிருமாம்ல யானை. எறும்பு இருக்குல்ல அதுக்கும் ஒரே உயிர் தான். உயிருக்கு வந்து இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்கு அவ்வளவு உயரமா இருக்கு நிச்சயமா இருக்குங்கிறதுனா இல்ல. அப்ப ஒரே உயிர் தான். அப்ப வலு வந்து உருவத்துக்கு தகுந்த மாதிரி வலு. யானை பெரியது, அதோடைய தீனு அதோடைய வலுவா இருக்கு. அதை கட்டுப்படுத்தக்கூடிய மனிதனே வந்து கொஞ்சம் இது அதோட வலு கம்மியா இருந்தா அறிவை பயன்படுத்துறான். அப்ப அறிவை பயன்படுத்தி முட்டாள்தனமான வாழ்க்கை வாழ்றான். பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்றோம்ல, மனிதன் செத்தா தான் பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்றான். யானை செத்தா ஏன் பிடிக்க மாட்டேங்குது, கொசு செத்தா ஏன் பிடிக்க மாட்டேங்குது, எறும்பு செத்தா ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்மளுக்கு வரணும். இப்படி வந்துருச்சுன்னு சொன்னா பேய் பிடிச்சிருச்சுட்டு கோடாங்கிட்ட போக மாட்டோம். கோடாங்கிட்ட போனா அவர் சாமியை கூப்பிடுவார். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லா பேரும் பணம் போட்டு இடம் வாங்கி கோயில் கட்டி நம்ம சொந்த காசுல சிலை செய்து வைத்து நம்ம கூப்பிடும் போது வராத கடவுள் கோடாங்கியும் குறிக்கியும் வந்துச்சுன்னு சொன்னா அப்ப கடவுள் நம்மளை ஏத்துக்கறலைன்னு அர்த்தம். இதை சிந்திங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான்.